இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான வாக்குத்தத்த வார்த்தை ஒரு விசை கூட வாசித்து வார்த்தை சற்று தியானித்து கடந்து செல்லலாம். சங்கீதம் 18வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார், என் இருளை வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அத்தனை பேர் வாய்களை திறந்து சொல்லுங்க, கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வார்த்தை யார் சொல்றாங்க? தாவீது சொல்றாரு. தாவீதுக்கு நல்லா தெரியும் தேவனை குறித்து. தேவன் என்னுடைய வாழ்க்கையின் விளக்கை ஏற்றினார்னா ஒருவனும் அதை அணைக்க முடியாது. ஒருவராலும் அதை என்ன செய்ய முடியாது, அணைக்க முடியாது. அப்படி என்னுடைய வாழ்க்கையில் விளக்கை ஏற்றுகிற தேவன் என் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, யாராலும் அவர் ஏற்றிய விளக்கை அணைக்க முடியாது மட்டுமல்ல, அவர் எந்தெந்த மனுஷனை விளக்காய் வைக்க நினைக்கிறாரோ அந்த மனுஷனை ஒருபோதும் காரிருள் மூட முடியாது. எந்த இருளின் ஆதிக்கமோ அந்த மனுஷனை மூட முடியாது. அப்போ தேவன் ஒருவருடைய வாழ்க்கையில விளக்கை ஏற்றினால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஒருபோதும் இருள் கடந்து வர முடியாது. அந்த மனுஷன் இருளுக்குள் நடத்தப்பட முடியாது. அந்த மனுஷனுக்குள்ளால எப்பெல்லாம் இருள் வருதோ, எப்பெல்லாம் இருளின் சூழ்நிலைகளை உணர்கிறானோ, எப்பெல்லாம் இருள் போன்ற ஒரு பிரச்சனையை சந்திக்கிறானோ, அப்போல்லாம் அந்த மனுஷன் என்ன சொல்லணும்? ஆண்டவரே, என் விளக்கை ஏற்றும் ஆண்டவரே. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள், தேவனை நம்புகிற தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் சொல்லணும், ஆண்டவரே, என் விளக்கை ஏற்ற நீர் வல்லவராக இருக்கிறீர். எந்தெந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் விளக்கை ஏற்றுகிறாரோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கிற இருள் வெளிச்சமாகும். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் ஒருபோதும் சம்பந்தம் கிடையாது. எப்பெல்லாம் இருளின் மத்தியில வெளிச்சம் உதிக்குதோ அப்பெல்லாம் இருள் ஓடி போயிடும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில அநேக மாயுதமான இருளின் ஆதிக்கங்கள் இருக்குது. அநேக மாயுதமான இருளின் அந்த காலங்கள் நம்மளை அப்பப்ப சூழ்ந்து கொள்ளுது. அப்போ நம்ம என்ன கேட்கணும்? ஆண்டவரே, என் விளக்கை ஏற்றும், என் இருளை வெளிச்சமாக்கும். ஒரு தேவ பிள்ளை எப்பொழுதும் கேட்கணுங்க. நல்ல கவனிங்க, கர்த்தர் வார்த்தையை கொடுக்காதுன்னா சும்மா கொடுக்க மாட்டாதுங்க. ரோட்ல போறவனுக்கெல்லாம் வார்த்தை வரல. எவனவன் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறாரோ, எவனவன் தாகத்தோடு வருகிறார்களோ, எவனவன் வாஞ்சியோடு வருகிறார்களோ, எவனவன் என் வாழ்க்கையில விடுதலை வேணும், என் தேவனாகிய கர்த்தரால விடுதலை தர கூடும் சொல்லி விசுவாசத்தோடு வருகிறார்களோ அவர்களோடு தேவன் பேசுகிறார். எல்லாரிடம் தேவன் பேசுவதில்லை. எல்லாரையும் தேவன் தெரிந்து கொள்வதும் இல்லை. அப்போ தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாரு, நம்மளை கொண்டவருடைய சமூகத்தில் வைத்திருக்கிறார்னா திட்டவட்டமாய் தேவன் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நம்மளோட பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார், பேசிக்கொண்டிருக்கிறார். அப்ப கவனிங்க, அவர் பேசுகிற ஒரு வார்த்தைகளையும் நம்ம ஒருபோது என்ன செய்து விடக்கூடாது என்றால் அசட்டை பண்ணி விடக்கூடாது, அலட்சியப்படுத்தி விடக்கூடாது. கர்த்தர் என்னோடு பேசுகிறார்னா அந்த வார்த்தையின்படி தேவன் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் விசுவாசிக்கணும், நம்பணும். அப்படி நம்புகிற பிள்ளையுடைய வாழ்க்கையில தான் தேவன் சொன்னதை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யார் யார் நம்புறாங்களோ அவங்கள ஒருபோதும் அவர் கைவிடுகிறது இல்லைங்க, ஒருபோதும் கைவிட மாட்டார். அப்போ நம்புறவன் என்ன செய்வான்? இப்போ உங்கள்கிட்ட சிஸ்டர் ஆகஸ்ட் மாதம் ஓப்பன் ஆயிடுச்சு, ஆகஸ்ட் மாதம் பிறந்துருச்சு, இந்த மாதம் உங்கள் எல்லாருக்கும் 1 லட்சம் ரூபா நான் தரேன். ஆகஸ்ட் 12 என்னுடைய பர்த்டே, எல்லாரும் எனக்கு வீட்டுக்கு வந்தீங்க. நல்ல கறிச்சோறு, கிடா வெட்டி கறிச்சோறு போட்டு வெட்டி சட்டை எடுத்து தந்து ஆளுக்கு ஒவ்வொரு தங்க மோதிரத்தை போட்டு 1 லட்சம் ரூபா தந்து விடுறேன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்ய தெரியுமா? ராத்திரியும் பகலும் தூங்க மாட்டீங்க. ஐயோ, எப்போ 12ஆம் தேதி வரும், எப்போ 12ஆம் தேதி வரும்? ஒரு 4 வாட்டி ஃபோன் போட்டு, சிஸ்டர் உங்கள் வீடு ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் தானான்னு சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கிடுவீங்க. இரவும் பகலும் சோறு இறங்காதுங்க.
பிரதர் பேசியிருக்காங்க, பிரதர் சொல்லியிருக்காங்க, பிரதர் அல்பமாகிய ஒரு மனுஷனாகிய என்னுடைய வார்த்தைக்கு அவ்வளவு இம்பார்ட்டன் கொடுக்கிறோமே. இந்த அந்த சலாசலங்களை உண்டாக்கிய தேவன் சொல்லுகிறாரு, உன் இருளை வெளிச்சமாக்குவேன்னா, என் இருள் எல்லாவற்றையும் அவர் வெளிச்சமாக்குவார், என் இருளை வெளிச்சமாக்குவார், என் இருளை வெளிச்சமாக்குவார். ஒவ்வொரு நிமிஷமும் தேவ பிள்ளை சொல்லணும். அதான் விசுவாசம், அதான் நம்பிக்கை. மனுஷனை நம்பி நம்பி இந்த உலகத்துல நாசமா போனோம்ல, அதான் நீ மனுஷனை நம்பாத, என்ன நம்புன்னு சொல்லி அவருடைய சமூகத்துல உட்கார வச்சிருக்காரு. இங்க வந்த போதும் நான் உங்களை நம்புவதை விட இந்த உலகத்தை நம்புவேன்னு சொன்னா வாழ்க்கை ஃபுல்லா என்னதான் ஜீரோ. அப்ப கவனிங்க, கர்த்தர் என்னோடு பேசுகிறார்னா, ஒரு வார்த்தை என்னோடு பேசுகிறாரு, அந்த வார்த்தையின்படி அவர் செய்வாரு. நான் எப்பொழுது அந்த வார்த்தையை என்ன செய்யணும்? அழிக்க செய்யணும். அதாங்க உங்க விசுவாசம். நீங்க நம்பியிருக்கீங்க அடையாளமே உங்க வாயினால அந்த வார்த்தை என்ன செய்யணும்? வந்துகிட்டே இருக்கணும். என் தேவன் என்னுடைய எல்லா இருளின் அனுபவங்களை மாற்றுவார், என் இருளை வெளிச்சமாக்குவார். பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுடைய இருளை வெளிச்சமாக்குவார், என்னுடைய இருளை. பாருங்க, அவர் என் இருளை வெளிச்சமாக்குவார். பாருங்க, ஒரு பாஸ்டர் வீட்டில் தங்கியிருந்தேன். அப்போ அந்த பாஸ்டருக்கு பையன் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்றான், அப்போ எனக்கு இன்னைக்கு பத்தோடு. அவங்க அப்பா கேட்குறது, டேய் ஏண்டா பத்தோடுன்னா சந்தோஷமா சொல்லுடா, ஏன் அதுக்கிட்ட சொல்ற? எனக்கு ட்ரெஸ்ஸு ஒன்றும் இல்லை. டேய் 2 நாளைக்கு முன்னாடியே உனக்கு 2 செட்டு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டேன்டா. அப்பா எப்போதுமே அப்படிதாங்க, நமக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கு தெரியும். நம்ம செய்ய வேண்டியெல்லாம் ஒன்றுதான். எங்க அப்பா என்னுடைய தேவைகளை சந்திப்பார், என்னுடைய எல்லா இருளின் அனுபவங்களை, எல்லா பிரச்சனையின் அனுபவங்களை, எல்லா நெருக்கடியின் அனுபவங்களை, எல்லா அவமானத்தின் அனுபவங்களை, எல்லா இருளின் அனுபவங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதுல இருந்து எனக்கு வெளிச்சத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, எந்த ஒரு மனுஷன் என் இருளை வெளிச்சமாக்குவாருங்கிறத நம்புறானோ அவன் சந்தோஷமா இருப்பான், அவன் மகிழ்ச்சியா இருப்பான். இப்படி பக்கத்துல பார்த்துக்கிட்டு இருளை இருளை பக்கத்துல சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்களுக்கு இருள் எல்லாம் மாற போகுது, உங்களுக்கு எல்லையெல்லாம் வெளிச்சமாக போகுது. என்னென்ன பிரச்சனை நினைச்சு பயந்து கொண்டிருக்கீங்களோ அது எல்லாவற்றையும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகுது. எல்லா இருளின் ஆதிக்கத்தை கர்த்தர் மாற்ற போகுதா. சந்தோஷமா? பக்கத்துல கேளுங்க, மகிழ்ச்சியா, ஹாப்பியா? ஹல்லேலூயா. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினாரே, ஆவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினார், பரிசுத்தமாய் மாற்றினீர். நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீர், வாசமாக மாற்றினீர். ஆவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீர், பரிசுத்தமாய் மாற்றினீர். நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் 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 ரோஜா. ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்ல, ஹாப்பியா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. எதை குறித்தும்
சொல்லுங்க, எதை குறித்தும், எந்த பிரச்சனை குறித்தும், உங்களை சூழ்ந்து இருக்கிற எந்த சூழ்நிலை குறித்தும் பயப்படாதீங்க. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில இருள்ல இருந்து கர்த்தர் வெளிச்சத்தை கொடுத்தா போதுங்க, எல்லாம் நன்மையா நடக்கும், எல்லாம் மேன்மையா இருக்கும். தாவீது சொல்றாருல்ல, தாவீது என்ன தெரியுமா செஞ்சாரு? எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ, பாருங்க, தாவீதுக்கு வந்து பிரச்சனை எப்படி தெரியுமா? ஒரு சின்ன பையன் தாவீது ஒரு வாலிப பையன். இந்த வாலிப பையனுக்கு மேல கர்த்தருடைய வெளிச்சம் வந்துச்சு. 1 சாமுவேல் 14வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது, வீட்டில் போய் வாசிக்க நேரம் இல்லை, வாசிக்கும் போது சாமுவேல் இந்த தாவீது மேல கர்த்தருடைய வார்த்தையின்படி அபிஷேகிக்கிறாரு. இந்த அபிஷேகம் தாவீது மேல வந்ததுனால கவனிங்க, தாவீத விரட்டினவன் துரத்தினவன், தாவீதுக்கு விதமாக எழும்பினவன் ஒருத்தன் இல்லை. ஹல்லேலூயா. அதுல சங்கீதம் 22:14 வாசிக்கும் போது தாவீது சொல்றாரு, நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கின்றது. நாய்கள்னா என்ன? நம்ம வீட்டு பக்கத்துல எல்லாம் குலைக்குது இல்ல, அது சொல்றாரு. என்ன ஒரு கூட்டம் நாய் என்ன செய்யுது? சூழ்ந்து குலைச்சிட்டு இருக்குது. தாவீதுக்கு விரோதமாக எழும்பினவன் அமெரிக்கன் மட்டுமல்ல, பலிஸ்தர் மட்டுமல்ல, சவுல் மட்டுமல்ல, அநேக திரளான ஜனங்க மட்டுமல்ல, மகன் கூட. ஆனா ஒருவனும் தாவீது என்ன செய்ய முடியல, ஒன்னும் பண்ண முடியல. தாவீது ஒரு சின்ன பையன், வாலிப பையன். இந்த தாவீத ஒரு மனுஷனை ஒரு ராஜ்யபாரமே துரத்துது, ஒரு ராஜாங்கமே துரத்துது, ஒரு அரசாங்கமே துரத்துது, ஒரு மிலிட்டரி துரத்துது, ஒரு இராணுவம் துரத்துது. ஒத்த ஆள, ஒரு மனுஷனை. இன்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா போதும், ஐயோ என் வாழ்க்கை இருளாய் போனதே. ஒரே ஒரு பிரச்சனைக்கு என் வாழ்க்கையில் ஒரு பெரிய இருள். தாவீதை சுற்றி 1000 பிரச்சனைங்க. ஆனா தாவீது சொல்றான், என் இருளை வெளிச்சமாய். எத்தனை பேர் எனக்கு எழுதி வந்தாலும் சரி, எத்தனை பேர் நீ விளங்க மாட்ட, நீ உருப்பட மாட்ட, உன் வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு சொல்லி எத்தனை பேர் எனக்கு விரோதமாய் கொலைச்சாலும் சரி, என் இருளை வெளிச்சமாக்குவேன். ஏன்னா என் விளக்கை நீர் ஏற்றுவீர். தேவ பிள்ளை எப்பவும் சொல்லலாம், ஒரு மனுஷனை என் வாழ்க்கையில நல்லது செய்ய முடியாது, நன்மை செய்வதற்கென்று ஒருவர் இருக்கிறார். அவர் என் வாழ்க்கையில நன்மையை செய்யாம விட மாட்டார். தாவீதுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ, எப்பெல்லாம் உபத்திரம் வருதோ, எப்பெல்லாம் நெருக்கடி வருதோ, எப்பெல்லாம் போராட்டம் வருதோ, எப்பெல்லாம் இருள் வருதோ, அப்பெல்லாம் என்ன செய்வாங்க? தேவனை சார்ந்து கொள்வாங்க. ஏன் தெரியுமா? தாவீது எல்லாராலையும் துரத்தப்பட்டவனாய், தாய் தகப்பனால, சகோதரனால, எல்லாராலையும் துரத்தப்பட்டவனாய் ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது அங்கிருந்து தேவன் அழைத்து அபிஷேகித்தால இவன் நினைக்கிறான், எல்லாருக்கும் அற்பமா இருந்தேன், என்னை அழைத்து ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார் சர்வ வல்லமுள்ள தேவன். அப்படி ஆட்டுக்கு பின்னாடி போய்கொண்டிருந்த என்ன கூப்பிட்டு ஒரு அரசனாய் அபிஷேகம் செய்ய முடிந்த தேவனால என் வாழ்க்கையில செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. என்னதான் பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில எப்பெல்லாம் நெருக்கடி வருதோ அப்பெல்லாம் அவன் சொல்றது, தேவரீர் இது என் விளக்காய், என் இருளை வெளிச்சமாய். தேவ பிள்ளை எப்பவும் சொல்லணும். பாருங்க, தென்னை மரத்தை வச்சு தேங்காய் எடுத்து சாப்பிட ஆசை, கொய்யா மரத்தை வச்சு கொய்யா கனி எடுத்து சாப்பிட ஆசை, மாமரத்தை வச்சு மாங்கனியை சாப்பிட ஆசை. இருக்கா இல்லையா? நமக்கு ஒரு 4 சென்ட் இடம் சும்மா கிடந்தா என்ன செய்யறோம்? ஏதாவது கிருஷிய போடுறோம், ஏதாவது விளைச்சலை எதிர்பார்க்கிறோம். ஆமா தானே? அப்ப நல்ல கவனிங்க, இந்த விளைச்சல் வரணும்னா அதுக்கு விதை வேணும். என்ன வேணும்? விதை வேணும். விதை இல்லாமல் ஒருபோதும் விளைச்சல் இல்லை.
அப்போ இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்க சகல ஆசீர்வாதமும் என்னுடைய வாழ்க்கையில வரணும்னு சொல்லி விசுவாசித்து தான் நம்ம உள்ள வந்தோம். ஆமாவா இல்லையா? விசுவாசித்து வந்த நம்ம இதுல சொல்லப்பட்டிருக்கிற இந்த பிளெஸிங், இந்த ஆசீர்வாதம் எல்லாம் அனுபவிக்கணும்னா இந்த விதை உள்ள வேணும். இந்த விதை வேணும். நம்ம என்ன செய்யறோம்? இருளை வெளிச்சமாக்குவான். ஓகே பிரதர், நன்றி. நாளைக்கு காலையில தெரியாது, ஒரு வாரம் கழிச்சு சான்ஸே இல்லை. என்னதான் யோசிச்சாலும் வரமாட்டாங்க. ஒண்ணு சொல்றேன், எப்பெல்லாம் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா நெருக்கடிகளும் இருள் தான், வியாதிகள் இருள் தான், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற ஞான குறைவு இருள் தான், நம்முடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் ஒழுங்கு வராமல் இருக்கிறது இருள் தான், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்ல காரியங்கள் நடக்காம இருக்குது, பிள்ளைகள் படிப்பு வராமல் இருக்குது, பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்காம, எல்லாமே இருள். இந்த இருளை மேற்கொள்ளணும் என்ன செய்யணும்? சாப்பிடாம பட்டி கிடக்கணுமா? தேவரீர் என் விளக்கை ஏற்றுவேன், என் இருளை. இந்த வார்த்தை ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் இந்த வார்த்தையை மறுபடி 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 சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க. சொல்ல 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 எல்லா இருளின் ஆதிக்கம் மாறும். அப்போ ஆண்டவர் நம்மகிட்ட பேசிட்டாலே முதல்ல நமக்கு என்ன உண்டாகணும்? மகிழ்ச்சி உண்டாகணும். நான் இருக்கிற நெருக்கடியில், நான் இருக்கிற சிக்கலில், நான் இருக்கிற போராட்டத்தில், நான் இருக்கிற வியாதியில், நான் இருக்கிற உபத்திரவத்தில், நான் இருக்கிற கடன் பிரச்சனையில், நான் இருக்கிற பலவிதமான கண்ணீர் கவலையான சூழ்நிலையில கர்த்தர் சொல்றாரு, என் இருளை வெளிச்சமாக்குவேன்னு சொல்றாரு. இது எல்லாருக்கும் கொடுப்போம் இல்லை, இது எல்லாருக்கும் இது இல்லை. அவரை நம்பி அவருடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கீங்களா? உங்களுக்குரிய வார்த்தை இது. ஆனா வேத வார்த்தை சொல்ல, சங்கீதம் 97:11 வாசிக்கலாம். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப மகிழ்ச்சி யாருக்கு வைக்கப்பட்டிருக்குது? வெளிச்சம் யாருக்கு வைக்கப்பட்டிருக்குது? நல்ல பல்ல காட்டுதான் சொல்லுங்களேன். எனக்கு வைக்கப்பட்டிருக்கு. இப்போ மகிழ்ச்சி எனக்கு வைக்கப்பட்டிருக்கு. நான் சொல்றேன் பாருங்களேன், மகிழ்ச்சி எனக்கு வைக்கப்பட்டிருக்கு. மகிழ்ச்சி எனக்கு வைக்கப்பட்டிருக்கு. நல்லா இருக்கா? ஹல்லேலூயா. மகிழ்ச்சி எனக்குரியது, சந்தோஷம் எனக்குரியது, ஆசீர்வாதம் எனக்குரியது, அர்ப்பணிப்பு எனக்குரியது. என்ன கர்த்தர் மகிழ்ச்சிக்கென்று, சந்தோஷத்துக்கென்று, ஹாப்பினஸுக்கென்று அழைத்து இருக்கிறார். என் வாழ்க்கையில எப்பொழுதும் சந்தோஷம் தான், எப்பொழுதும் மகிழ்ச்சி தான். ஹல்லேலூயா. அதனால தேவ சமூகத்தில் தேவனை சார்ந்து, தேவனை நம்பி, தேவனை விசுவாசித்து வாழுகிற பிள்ளைகள் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியா இருங்க. உங்களுடைய இருளை எல்லாம் கர்த்தர் செய்கிறாரு, வெளிச்சமாக்குகிறார். பக்கத்தில் பாருங்க, பக்கத்தில் இருக்கவங்க நல்லா பாருங்க, அப்படி சிரிங்க, சிரிச்சிட்டு சொல்லுங்க, மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரும் 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 ரோஜா. மாற்றமாக இருந்த வாழ்வு வாசமாக மாற்றினீர், வாசமாக மாற்றினீர், இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினாரே, பரிசுத்தமாய் மாற்றினாரே. மாற்றமாக இருந்தவன் வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே, பரிசுத்தமாய் மாற்றினீரே. நல்லவரே, வல்லவரே, நல்லவரே,
எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் ராஜா, சாரோன் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். மீகா 7:8. என் சத்துருவே, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. கவனிங்க, வார்த்தை அருமையா சொல்லுது. என் சத்துருவே, நான் விழுந்துருவேன், நான் நெருக்கத்துக்குள்ள ஆயிடுவேன், நான் பிரச்சனைக்குள்ள வாழ்ந்துருவேன், என் பிரச்சனை ஒரு நாள் தீராது, என் நெருக்கடி ஒரு நாள் மாறாது, என் வாழ்க்கை ஃபுல்லா எனக்கு உபத்திரவம் தான், என் வாழ்க்கை ஃபுல்லா எனக்கு கடன் தான், என் வாழ்க்கை ஃபுல்லா எனக்கு போராட்டம் தான், என் வாழ்க்கை ஒரு நாளும் உருப்படாது, என் வாழ்க்கை ஒரு நாளும் முன்னேறாதுன்னு நினைச்சு என்ன செய்த? என் சத்துருவே, நீ சந்தோஷப்படாத. தொடர்ந்து வசனம் சொல்லுது, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். பக்கத்துல கைவிட்டு சொல்லுங்க, நான் விழுந்தாலும் மறுபடி எழும்புவேன், நான் விழுந்தாலும் மறுபடி எழும்புவேன் என்று சொல்றாரு. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் மறுபடியும் எழுந்திருப்பான். நான் விழுகிறவன் அல்ல, நான் வீழ்ந்து போகிறவன் அல்ல. ஏன்னா நான் இருளுக்குள்ள இருந்தா வீழ்ந்து போயிடுவேன். இருளுக்குள்ள இல்ல, என்னுடைய எல்லா இருளையும் என் தேவன் வெளிச்சமாக்குகிறான். தாவீதுக்கு ஒண்ணு தெரியும், சூரிய ஒளி கூட காலையில உதிச்சா சாயங்காலம் மறைந்து போயிடும். ஆனா தேவன் விளக்கை ஏற்றினார் ஒருபோதும் அது மறைந்து போகாது. என் வாழ்க்கையில தேவன் விளக்கை ஏற்றுவார்னா ஒருபோதும் அது மறையாது. அப்ப நம்ம சொல்லணும், ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில நீங்க விளக்கை ஏற்றுங்க ஆண்டவரே. எந்தெந்த தேவ பிள்ளைகள் கேட்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாய் விளக்கை ஏற்றுவார். உங்களுக்கு எல்லாம் வெளிச்சமாகும். தாவீதுக்குள்ளால விசுவாசம் என்ன தெரியுமா? யாருமே இல்லை, எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டு ஆட்டுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கும் போதே என்ன அழைச்சார்னா இனி சும்மா விட்டுருவாரா? இனி சும்மா விடுவாரா? எத்தனை பேர் தோத்துறாங்க, எத்தனை பேர் எழும்புனா ஒருவனாலையும் தாவீதை மேற்கொள்ள முடியல. இன்னைக்கு நான் சொல்றேன், எத்தனை பேர் எழும்பினாலும் சொல்றேன், ஒருவனாலையும் உங்களை மேற்கொள்ள முடியாது, உங்களை நெருங்க முடியாது, உங்களை தொட முடியாது. நீங்க வளருவீங்க, நீங்க செழிப்பீங்க, உங்க இருள் எல்லாம் வெளிச்சமாய் மாறும். கர்த்தர் உங்களோடு இருப்பாரு. உங்களோட நாட்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கும், உங்க நாட்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கும். கர்த்தர் உங்களை மகிழ்ச்சிக்குள்ள நடத்துவார். பக்கத்துல சொல்லுங்க, இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு சந்தோஷம், ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி. எப்பமாவது சொல்லுங்க, எப்பமாவது ஏதாவது இருளை பார்த்தா, இருளான சூழ்நிலையை பார்த்தா, இருளான நெருக்கடியை பார்த்தா, இருளான உபத்திரவத்தை பார்த்தா, இருளான வியாதியை பார்த்தா, இருளான கடத்தை பார்த்தா நீ சொல்லு, கர்த்தரின் விளக்கை ஏற்றுகிறார், என் இருளை வெளிச்சமாக்குகிறார். அதனால என் மகிழ்ச்சியை ஒருவரும் எடுத்து போட முடியாது, என் சந்தோஷத்தை எடுத்து போட முடியாது, என் ஹாப்பினஸ் எடுத்து போட முடியாது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை இந்த மாசம் முழுதும் ஒவ்வொரு நாளும் 10 வாட்டி 15 வாட்டி இந்த வார்த்தையை சொல்லி இந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையை விளைய செய்ய போறீங்க? எத்தனை பேர் இந்த மாசத்துல கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார், கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார், கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார்னு சொல்ல போறீங்க? யார் யார் சொல்ல போறீங்களோ நான் தெளிவா சொல்றேன், உங்க வாழ்க்கையில
இந்த நாள் முதல் ஒவ்வொரு நாளும் மன மகிழ்ச்சியின் நாள், சந்தோஷத்தின் நாள். துக்கம் உங்களை மேற்கொள்ள முடியாது. மறுபடியும் பக்கத்துல பார்ப்போமா, பக்கத்துல பார்ப்போமா. சிரிங்க, மகிழ்ச்சியா இருங்க. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம். இயேசுராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா. இயேசுராஜா, சாரோன் 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 ரோஜா. நாற்றமாக இருந்த வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே, பரிசுத்தமாய் மாற்றினீரே. நாற்றமாக இருந்த வாழ்வை மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே, பரிசுத்தமாய் மாற்றினீரே. நல்லவரே, வல்லவரே, நல்லவரே, வல்லவரே. எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசுராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம்